என்னதான் வீட்ல பிரியாணி செஞ்சாலும் கல்யாண வீடுகள்ல வைக்கிற அந்த பிரியாணி கத்திரிக்காய் டேஸ்ட் நமக்கு வரவே வராது. இந்த முறையில ஒரு முறை செஞ்சு பாருங்க. சாப்பிட்றதுக்கு அப்படியே கல்யாண வீட்டு பிரியாணி கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும். இதை ஒரு முறை செஞ்சீங்கன்னா அதுக்கப்புறம் எப்ப பிரியாணி செஞ்சாலும் இந்த கத்திரிக்காயை மறக்காம செய்வீங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பேன்ல ஒரு 4ல இருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இந்த எண்ணெய் லேசா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து தாளிச்சுக்கங்க. அடுத்து இதுல ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். மிளகு கடுகு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வரணும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியா வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்து லேசா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சமா இந்த சமயத்துல மஞ்சள் தூள் சேர்த்துக்கங்க. மஞ்சள் தூள் இந்த சமயத்துல சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ணெயில நல்லா கலந்து கத்திரிக்காய் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அடுத்து இதுல 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. இப்ப இதை லேசா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கி நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. லேசா வதங்கி கண்ணாடி பதம் வந்தா மட்டும் போதும். அடுத்து இதுல நல்ல பழுத்த தக்காளியா ஒரு பெரிய தக்காளிய பொடி பொடியா நறுக்கி சேர்த்துக்கங்க. சின்ன தக்காளியா இருந்தா 2 தக்காளி சேர்த்துக்கங்க. இந்த தக்காளிய எண்ணெயில லேசா வதக்கி விட்டுக்கங்க. தக்காளி ரொம்ப வதங்கி கரையணும்னு அவசியம் இல்லை. அதுக்குள்ள நாம கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 300 கிராம் கத்திரிக்காய காம்பு பகுதியை மட்டும் நறுக்கிட்டு மேல் பக்கம் ஒரு 6 பகுதியா இந்த மாதிரி நறுக்கி எடுத்திருக்கேன் பாருங்க. இப்ப இந்த கத்திரிக்காயை மட்டும் பேன்ல சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயா இருந்தா கத்திரிக்காய நீல வாக்குல நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு இந்த சமயத்துல சேர்த்துக்கங்க. அடுத்து இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கங்க. மல்லித்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா தக்காளி எல்லாமே சேர்ந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அடுப்பை லோ ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுடுங்க. இந்த கத்திரிக்காய் முழுவதுமே நாம லோ ஃப்ளேம்ல தான் செய்ய போறோம். அதனால அடுப்பை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி வச்சிருங்க. ஒரு முறை கலந்து விட்டதுக்கு அப்புறமா இப்ப இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்ப இடையில திறந்து கலந்து விட்டுக்கங்க அடி பிடிக்காம இருக்க. திரும்பவும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கத்திரிக்காயோட சைஸுக்கு ஏத்த மாதிரி ஒரு 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா சாஃப்டா வெந்து வந்திருக்கணும். கத்திரிக்காய் நல்லா சாஃப்டா ஆனதுக்கு அப்புறமா தான் நாம அடுத்த பொருள் சேர்க்கணும். அடுத்து இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. காரத்துக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் கூட குறைய சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தீங்கன்னா காரம் ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, மீடியமான காரத்துல இருக்கும். இப்ப இந்த மிளகாய் தூளை சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஒரு நிமிஷத்துக்கு லேசா இந்த மிளகாய் தூளோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு கண்டிப்பா லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். அடுப்பை கடைசி வரைக்கும் நாம அதிகப்படுத்தவே கூடாது. இப்ப இதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுத்து இதுல புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சை அளவுல புளிய நல்லா தண்ணியில ஊற வச்சு கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கங்க. ஒரு 3/4 கப் தண்ணியில புளிய நல்லா கரைச்சி அதுக்கப்புறமா சேர்த்துருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிற மாதிரி பாத்துக்கங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்ப இந்த சமயத்துல நாம திரும்பவும் மூடி போட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். இடையில இடையில அதே மாதிரி திறந்து நல்லா கலந்து விட்டுக்கங்க அடி பிடிச்சிடாம இருக்கிறதுக்காக. ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளை லேசா வறுத்து அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. கண்டிப்பா வெள்ளை எள்ளு தான் சேர்க்கணும், அதுதான் நல்லா இருக்கும். அடுத்து அதே மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலைய தோலை நீக்கிட்டு சேர்த்துக்கங்க. இப்ப இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட் மாதிரி மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. அவ்வளவுதான். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா புளியோட பச்சை வாசனை போய் கத்திரிக்காய் கிரேவி நமக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்கு.
சரியா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கோங்க. அடுத்து இதுல நாம் அரைச்சு வச்ச வேர்க்கடலை எள்ளு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த சமயத்துல ஒருவேளை உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துக்கோங்க. ஒரு முறை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா திரும்பவும் மூடி போட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் வேக விட போகிறோம். இடையில திறந்து கலந்து விட்டுக்கோங்க. வேர்க்கடலை எள்ளு சேர்க்கறதுனால சட்டுன்னு அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா மூடி போட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையில திறந்து கலந்து விட்டுக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பரான டெக்ஸ்சர்ல பிரியாணி கத்திரிக்காய் மணக்க ரெடியாக இருக்கும். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக கடைசி வரைக்கும் லோ ஃப்ளேம்லேயே இந்த ரெசிபி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா தகன்னு கத்திரிக்காய் கிரேவி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை சுட சுட பிரியாணி கூட சேர்த்து சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும். கடைசியாக நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ்.